ஹை டியர்ஸ், இந்த வீடியோவில் கடலூர் டு சிதம்பரம் vlog தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்மால் டூர்னு கூட சொல்லலாம். இது வள்ளியூஸ் யூனிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஹஸ்பண்டோடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புவனகிரி தான். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸோ போகும்போது நாங்கள் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஸோ பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் ராகவேந்திரர் பிறந்த இடமான புவனகிரிக்கு தாங்க போனோம். இந்த கோயில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருந்தது. இது மட்டும் இல்லை, இவருடைய சிலையை வச்சு வழிபடுற ஒரு இடம் இது. மற்ற இடத்துலலாம் இவருடைய ஃபோட்டோ வச்சு தான் வழிபடுவாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போன இன்னொரு இடம் அங்காளம்மன் கோயில் தான். இது புவனகிரியில் ரொம்ப ஃபேமஸான கோயிலாம். சமீபத்தில் தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மார்ச் 9ஆம் தேதி மயானக்குள்ளே நடக்க போதான். ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி போய் பாருங்கள். ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா. எல்லா அங்காளம்மன் கோயிலையும் நல்லா ஃபேமஸாக இருக்கும். இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குமா. ஸோ அந்த கோயிலை தரிசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லைக்காளியம்மன் கோவில். இந்த இடத்துல ராகு காலத்தில் விளக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோவிலுக்கு போனாங்க. வெளியில் பார்க்கும்போது கூட்டம் கம்மியாக இருந்தது. அண்ட் கோவிலுக்கு நாங்கள் ஒரு 4 o'clock போயிட்டோம். அந்த கோவில் கதவு அப்போ ஓப்பன் பண்ணவே இல்லை. கரெக்டாக 4:30 தான் ஓப்பன் பண்ணாங்க. கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ செம்ம கூட்டம். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா விளக்கு போடுற இடம் வச்சுருந்தாங்க. அந்த விளக்கு போடுற இடத்துல விளக்கே போட முடியல. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனாலும் அங்கேருந்து விளக்கு போட்டுட்டு உள்ளே நேராக பார்த்தீங்க அப்படின்னா மூலவர் அங்காளம்மன் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட முக்கியமான ஆள் தில்லைக்காளி அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல தான் பயங்கர கூட்டங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க. அங்கே எங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய கடைங்க இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் எது அப்படின்னா சிதம்பரத்தோடைய மெயின் ஸ்பெஷல் நடராஜர் கோவில். அங்கே தான் நாங்கள் போனோம். விநாயகரை பார்த்துட்டு கோபுரத்துக்குள்ளே போனோம். அந்த ஒரு இடத்துல போன உடனே என் ஹஸ்பண்ட் அப்படியே உட்காந்துட்டாங்க ஒரு ஸ்டெப்பில். கேட்டால் 12th நான் வந்துட்டு கட்டடிச்சிட்டு உட்காந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes வரைக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வரவே இல்லை. ஸோ அங்கே உட்காந்துட்டு அப்படியே கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கோயில் உள்ளே வந்துட்டு அலோட் கிடையாது கேமரா. ஸோ கோயில் உள்ளார என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ வெளியில் மட்டும்தான் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. உள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது சேமியா பாயசம் கொடுத்தாங்க. அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் இல்லை பொறுமையாக சுற்றிட்டு வந்தோம். அண்ட் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வரதுனால அன்றைக்கி போலீஸ் வந்துட்டு நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் தான் கேமரா எடுத்துகிட்டு போக முடிஞ்சது உள்ளார. அதுக்கப்புறம் எங்களால் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அந்த கோயில் சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே கால் வலி எடுத்துருச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்தே நாங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்தோம் இல்லையா.
ஒவ்வொரு கோபுரத்தையும் இந்த கோவிலோட கட்டமைப்பையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் போகலை அப்படின்னா கண்டிப்பாக போயிருப்பீங்க நிறைய பேர். போகலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம். அண்ட் 8 இருந்து தான் அங்கே இருந்த யானையை எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த கோயிலேருந்து நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். அண்ட் வெளியே வரும்போது செம்ம டயர்டு, ஈவினிங் ஆகிடுச்சு. கோவில் வாசப்படியிலே ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்க கூட்டு போன ஒரு இடம் அப்படின்னா இவருடைய ஃபேவரட் ஸ்பாட்டு, அது சண்முகா ஐஸ்கிரீம் கடை. சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஐஸ்கிரீம் கிடையாது. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு 1 டே ஃபுல்லாக அவுட்டிங் முடிச்சுட்டு அதே பிடிச்ச பைபாஸ் நைட் டைம் பார்த்திங்கன்னா ஏதோ பெங்களூர் ரூட்டில் போகிற மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோதாங்க, சிதம்பரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் இதுதான். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்குலாம் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.